இப்போ நாம் ஓமவல்லி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சளி இருமல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதுக்கு 5லேருந்து 8 வரைக்கும் நம்ம ஓமவல்லி இலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு இந்த மாதிரி பிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சுற்று அல்ல 2 சுற்று சுற்றினா போதும். இந்த மாதிரி இதை லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் தட்டி வச்சுருக்கிற பூண்டு 5 சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி லேசாக குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தக்காளி குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். இந்த மல்லித்தூள் சீரகத்தூள் வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மிளகுத்தூள் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன எலும்பிச்சப்பழ சைஸ் புளியை நம்ம ஊற வச்சுட்டு அதிலேருந்து தண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஓமவல்லி இலைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இது ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும்.
நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக பிச்சு வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஓமவல்லி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.